அன்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க. இந்த வீடியோல என்ன பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா? நீங்களும் என்னோட சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம். என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாத்தணும். அவங்க கஷ்ட நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு. ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம். இந்த கலையில கும்பராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா, அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறோங்க. அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும். கும்பராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசுங்க. கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க. இதனால பாக்குறவங்க எல்லாருமே கும்பராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கும்பராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த ஜென்ம சனி மூலமாக நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் அது மட்டுமே உங்க வாழ்க்கையில வந்துகிட்டே இருந்திருக்கும். கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு இருக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிடுச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. கும்பராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் நன்மை நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோங்க. இந்த ஐப்பசி மாதம் முதலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல முதலாவதா பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய அதிசார பயிற்சிங்க, அடுத்து வந்து சனியுடைய வக்ர நிவர்த்தி, மூன்றாவதா உங்களுக்கு சூரியனுடைய பயிற்சி உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்க போகுதுங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் முதல்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது. இது ஸ்டார்ட் ஆகி எப்ப முடிய போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது 2025 கடைசி 3 மாதங்களும் 2026 முதல் 3 மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்ற தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே கும்பராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. ஏன்னா கடந்த 2025 9 மாதங்கள் அப்படிங்கிறது முழுவதுமாக முடிஞ்சிருச்சு. இந்த 9 மாதங்களையும் பாத்தீங்கன்னா சொல்ற மாதிரி வந்து கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதுமே நடந்திருக்காது. கடந்த காலகட்டங்களில் இந்த ஜென்ம சனி மூலமா எவ்வளவு கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சீங்களோ அதே தான் இந்த 9 மாதங்கள் முழுவதுமே அடைஞ்சிட்டு வந்திருப்பீங்க.
ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி இத்தனை நாளாக சனி பகவான் உங்களுக்கு வெறும் மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்தார். சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டங்களுக்கு முழுவதுமாக பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார். இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த சனியுடைய வக்ர பயிற்சி காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டு ஒரு நாட்களாகவே வரக்கூடிய ஒரு 6 மாதங்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுதுங்க. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாக இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ இல்லை உங்களுக்கு அடுத்ததாக கூட வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் பதவி உயர்வு எல்லாம் கொடுத்து ரொம்பவே ஹையரான பொசிஷனில் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போனீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோருடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏண்டா கும்பராசியில் பிறந்தோம் வேற ஏதாவது ராசியில் பிறந்திருந்தா கூட கல்யாணமாவது ஆயிருக்குமே. வயசு 30 33 35 38 வயது வரைக்கும் ஆகி நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு அமைய போகுதுங்க. வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கி கும்பராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் அது சாமி 5 வருஷம் ஆகுது 8 வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை. வாரத்தில் 3 நாள் முருகர் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிறந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து டிவோர்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த டிவோர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கும்பராசிக்காரங்க தான். ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு ஜென்மசனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது. அடிக்கடி காதல சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமா நிறைய காதல பிரேக்கப் ஆயிருக்கும். இல்ல வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. வேற ஜாதியா இருக்குது, நல்ல குடும்பமா இல்ல, நல்ல வசதி இல்ல, வேலை இல்லை, ஏதாவது ரீசன் சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சுட்டே இருந்திருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க.
இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. நீங்கள் போய் ஒரு கும்பராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்க, பிஸ்னஸே லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்களில் இல்லைங்க. இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சிங்கிறது கண்டிப்பாக இருக்க போகுது. இனி உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நிறைய இழப்புகளையும் நிறைய பிரச்சனையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்குதுங்க. குறிப்பாக குடும்ப உறவுகள் மூலமாக, நண்பர்கள், சொந்தக்காரர்கள் மூலமாக மிகப்பெரிய ஆபத்தும் பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவர்களை விட்டு ஒரு சிறிது காலம், ஒரு 6 மாத காலமும் இல்லை 10 மாத காலம், கொஞ்சம் நாட்கள் மட்டும் அவர்களை விட்டு விலகி இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க. இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்குதுங்க. நெருக்கடிகள் விலகக்கூடிய காலகட்டம். தனஸ்தானத்திற்கு குரு பார்வை கிடைப்பதால் உங்களின் பல வருட எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். அரசு வழியில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும். குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்கும். வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். கொடுக்க வேண்டிய கடன்களை கொடுத்து நிம்மதி அடைவீங்க. உடன் பிறந்தவர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வழக்குகளில் தீர்ப்புகள் சாதகமாகும். குலதெய்வ வழிபாடு பலன் தரும். முக்கிய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவு செய்வீங்க. விவசாயிகளுக்கு வங்கிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களில் மானியத்துடன் கடன் கிடைக்கும். வாக்குவன்மை உண்டாகும். ஆரோக்கியம் சீராகும். சின்னத்திரை, சினிமா கலைஞர்களின் புகழ் அந்தஸ்து கூடும். கௌரவ பதவிகள் கிடைக்கும். பெண்களுக்கு பிறந்த வீட்டு தீபாவளி சீதனம் மகிழ்ச்சியை அதிகரிக்கும். சிலருக்கு காதல் திருமணம் நடக்கும் வாய்ப்பு உள்ளதுங்க. சிலருக்கு மறு விவாகம் நடக்கும். உடல் ஆரோக்கியம் குணமாகுங்க. சீராக இருக்கும். காவல் தெய்வங்களை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. வருமானம் திருப்தி தருவதாக இருக்கும். திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வழக்குகளில் இருந்து வந்த பிற்போக்கான நிலை மாறும். பிள்ளைகளால் பெருமைகள் உண்டாகும். தாயாரின் உடல் நலனின் அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம்ங்க. அரசாங்க காரியங்கள் முடிவதில் இழுபறியான நிலை காணப்படுகிறது. அலுவலகத்தில் உங்களுடைய அனுபவ அறிவு பலராலும் பாராட்டப்படும். மிகவும் பொறுப்பான பதவிக்கு உங்கள் பெயர் பரிசீலிக்கப்படும். அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பாங்க. சிலருக்கு இட மாறுதல் கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை தொடங்கலாம். அனுகூலமாக முடியும். சக வியாபாரிகளுடன் இணக்கமான உறவு ஏற்படும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் கூடுவதால் சற்று சிரமப்பட்டே சமாளிக்க வேண்டி வரும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாதுங்க. நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு பார்த்தோம்னா முருகப்பெருமானுங்க. தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுடைய நாமம் நீங்கள் சொல்லணுங்க. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த பாடலை 27 முறை தினமும் காலையில் நீங்கள் சொல்லணுங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இது மிக யோகமான பலன்களை கொடுக்கும். சில இடங்களில் வேலையில் சிறு சிக்கல்கள் உண்டாகும். சில இடங்களில் போராட்டமாக உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். உத்தியோக ரீதியாக புதிய மாறுதல்கள் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் சிறப்பாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையில் லாபம் அதிகரித்து செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் நம்பிக்கையாக ஈடுபடலாம். குடும்பத்திலிருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் மன அமைதி உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்களின் வேலை பொறுமையுடனும் விவேகமாகவும் இருக்கும். பதவி மாற்றம், ஊதிய உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் புதிய திட்டங்கள் மூலம் வருமான உயர்வு ஏற்படும். விவசாயத்தின் மூலம் லாபம் மேம்படும். குடும்பத்திலிருந்து சிரமம் குறையும். பிள்ளைகளால் திருப்தியும் கொண்டாட்டமும் அதிகரிக்கும். பெரியோர்களின் ஆசி கிடைக்கும். குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க கடுமையாக உழைக்க வேண்டுங்க. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையினருக்கு நாடகம் சார்ந்த தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைத்து உயர்வான நிலையை அடைவீங்க. புதிய முதலீடுகளை நம்பிக்கையோடு இறங்கலாங்க. சந்திரனோட இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த பலன்களை கொண்டு வந்து சேர்க்குங்க. செவ்வாய் 9ஆம் இடத்துல இருப்பதால் ரியல் எஸ்டேட் தொழிலில் அபரிவிதமான லாபம் கிடைக்கும். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வியாபார விஷயத்தில் அலட்சியமாக செயல்பட வேண்டாம். புதிய முதலீடுகளை கவனமாக செய்ய வேண்டும். இந்த காலகட்டம் கும்பராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக உழைக்க வேண்டும். பண விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாருக்கும் பணம் கொடுக்கறதோ வாங்குறதோ கூடாதுங்க. உங்களுடைய பணம் எங்காவது வெளியில் மாட்டிகிட்டு இருக்கு, தவறான நபர்கள்ட்ட மாட்டிகிட்டு இருக்குன்னா நீங்கள் அது ரொம்ப எப்படியாவது போராடி அதை வாங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? பெரியோரின் ஆதரவு நம்பிக்கையை கொடுக்கும் வகையில் இருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 8, 3ங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குச்சனூர் சனி பகவான்.
இரு மனங்கள் இணைவதற்கு வாழ்க்கையிலேயே திருமணத்தால் முடிபோட்டு காலமெல்லாம் கருணை மலை பொழிகின்ற கரியவனே ஒருமையுடன் அருள் செய்வாய் போற்றி போற்றி. இந்த மந்திரத்தை யாராவது கணவன் மனைவி பிரச்சனையில் பிரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறவங்க தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி இந்த சொன்ன பாடலை 27 முறை நீங்கள் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒன்றாக இணைந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வீங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.